ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 2 விஷயத்த முக்கியமாக கீ ரோல் ப்ளே பண்ணோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிர்ஷ்டம், இன்னொன்று வாய்ப்பு. ஒரு மனுஷன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதிர்ஷ்டத்தை சொல்லலாம். பட் ஒரு மனுஷன் ஜெயிச்சிருந்தானா அப்போ மட்டும்தான் அதிர்ஷ்டத்தையும் ப்ளஸ் வாய்ப்பையும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ ரோல் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு மூலமாக நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு எம்ப்ளாயர்கிட்டும் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் பணம் செலவழிக்காமல் நீங்கள் வந்து யூகேயில் வந்து 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். அது என்ன, அது எப்போ ஓப்பன் ஆகுது, அது யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை என்னோட க்ரோத் அண்ட் மோட்டிவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது யூஸாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி யூகே கவர்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசா ஸ்கீம் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த விசா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து வருஷம் வருஷம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த விசா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம், ஒய்பிஎஸ் ஷார்ட்டில் சொல்லுவாங்க. யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கும் ப்ளஸ் யூகே சிட்டிசனுக்கும். இந்தியன்ஸ் வந்து நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு எந்த வேலையை வேணாலும் நீங்கள் பண்ணலாம், படிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு விசா ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே தான் யூகே நேஷ்னல்ஸ் வந்து இந்தியாவில் போய் 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் படிக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்யலாம். எந்த ஒரு விசா ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது வந்து 2 கண்ட்ரியோட பைலேட்டர் மூலமாக இந்த ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இது 2வது 3வது வருஷம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் யங் ப்ரொஃபஷனல்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேருக்கு. ஸோ ஒரு நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் 3000 பேர். அந்த 3000 பேருக்கு வந்து இவங்க விசா கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை படிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் பிஸ்னஸ் கூட என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுதான் இந்த விசாவோட முக்கியமான ஹை லெவலான இன்ஃபர்மேஷன். பட் இது யார் யாருக்கு எலிஜிபிள் அந்த விசா ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18லேருந்து 30 வயசாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தைங்க அதாவது டிபெண்ட் யாரும் இருக்கக்கூடாது. முக்கியமாக குழந்தைங்க இருக்கக்கூடாது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 30 வயசாக இருக்கணும். படிப்பு தகுதின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரியாவது இருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரி வந்து பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ. ஸோ அதுக்கு அவங்க என்ன 6, 7, 8 அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் அது டீப்பாக உங்களுக்கு சொல்லலை. அதை நீங்களே போய் பார்த்துக்குங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும். ஸோ ஒரு மணி, அதுதான் எல்லாரையும் ஒரு வாய்ப்பையும் நம்ம வந்து வேணும் வேணாங்கிறத சொல்ல வைக்கிறது வந்து பணம் தான். ஸோ இதுக்கு பணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த விசா ஸ்கீம் ஓப்பன் பண்ண உடனே அது வந்து நீங்கள் போய் ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரியே நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து இவங்க வந்து ஒரு லாட்ரி ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணும். அதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து விசா ஃபீஸ் கட்டுவீங்க. சரி, ஓகே, எனக்கு தோராயமாக எவ்வளோ விசா ஃபீஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதை நீங்கள் கட்டணும், உடனே நீங்கள் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. நீங்கள் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது உங்களுக்கு விசாவை அது செலக்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன விஷயமெல்லாம் உண்மை அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வைக்கணும். அந்த விசா ஃபீஸும் ஐஹெச்எஸ் ஃபீஸும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு விசா கிராண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு எம்ப்ளாயரோட டைப்பும் இல்லாமல், எந்த ஒரு விசா ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கவோ, எத்தனை வேலையோ, ஒரு வேலையோ 2 வேலையோ, அது உங்களுடைய மனதைரியமும் உடல் தைரியத்தையும் உங்களுடைய அறிவு பயன்படுத்தி நீங்கள் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஏஜென்ட் ஃபீஸோ யாரையும் நீங்கள் நம்பி பணம் கொடுக்க தேவையில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே, இந்த விசா வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதனால தான் அதை நான் சொல்லணும்ல. இந்த விசா எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற தேதி பார்த்திங்க அப்படின்னா February 17, February 18 கரெக்டாக இந்தியாவோட டைம் 2:30க்கு இந்த விசா வந்து பேலட் ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லோரும் இந்த விஷயத்தை வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இது தெரியும். பட் நம்ம முக்கியமான சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதை பற்றி தெரியல. ஸோ அதனால தான் இது அந்த கண்டென்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் காசை பற்றியோ வேறு எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. அது செலக்ட் ஆகிறதா ஆகலாம், அதுக்கப்புறம் பட்சம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பணத்தை அப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிங்க.
ஏன்னா ஏன் இந்த சூழ்நிலையை நானும் கடந்து வந்திருக்கேன். பணம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அது பெரிய தொகையாக இருக்கும்போது நான் நிறைய வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டேன். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் பணத்தை வச்சு நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்குதா, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அது வாய்ப்பு நமக்கு இன்னொரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போது இந்த பணத்தை உருவாக்குறதுக்கும் அது ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதனால் பணத்தை வச்சு நம்ம தகுதியோ நம்ம உழைப்போ யாரும் நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அவசரமாக எனக்கு வேறு வேலை இருந்தாலும் அவசரமாக இந்த வாய்ப்பை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ மறக்காதீங்க, நான் வீடியோவோட லிங்க் அந்த யங் ப்ரொஃபைல் இந்த விசாவை பற்றி நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இந்த பேலட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த லிங்க்கும் நான் அதில் போட்டு விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த தகவல் வந்து வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுத்துருவோமே, அது வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும், அது இயற்கை. நம்ம வாய்ப்பை எல்லாத்துக்கும் கொடுப்போமே, அதனால தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.